சிவாய நமஹ. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமானது தைப்பூசம் வருதுங்க. இது தைப்பூசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, அதாவது முருகப்பெருமான் கடுமையான தவம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாளையும் நோக்கி ஒரு கடுமையான தவம் செய்கிறார். அந்த கடுமையான தவத்தினுடைய பலனாக அவர் என்ன கேட்குறாருன்னா, அவருக்கு முக்கியமான ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கேட்குறார், சூரனை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக. அப்போ தான் பராசக்தி அன்னை அவனுக்கு தனக்கு தன்னுடைய சக்திக்கு நிகரான அந்த சக்தியாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் வழங்குகிறாங்க. அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த தைப்பூசத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம நினைக்கலாம் முருகப்பெருமானினுடைய அப்பா அம்மா தானே அவங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்க, இதுக்கே ஒரு கடுமையாக தவம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம். ஒரு குழந்தை அப்பா கிட்ட போய் எனக்கு இன்றைக்கி உடனே ஒரு வீடியோ கேம் வேணும் அப்படின்னு கேட்குது அப்படின்னு வச்சுப்போம். இல்லை எனக்கு உடனே ஒரு ஐபேட் வேணும், இன்றைக்கி எனக்கு உடனே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படின்னா உடனே அந்த தாய் தந்தையர் உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது குறிப்பிட்ட நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் இயற்கையாக நடக்கக்கூடியது, எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மறக்காமல் மறுபடியும் அந்த குழந்தை அதையே கேட்கும் பட்சத்தில் தான் தாய் தந்தையர் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்வாங்க. இது இயற்கை, எல்லா இடத்துலையும் உள்ளது. அது குழந்தை பெரியவங்கன்னு மட்டும் இல்லை. இன்றைய தினமும் நம்ம பார்க்கலாம், ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு சரியானபடி அரசாங்கத்தில் நடக்கலை அப்படின்னா எல்லோரும் போராடுறாங்க. 2 வருடம் பல வருடங்களாக போராடி அதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையானபடியான ஒரு ஆர்டரை. அதே மாதிரி தான் அந்த முருகப்பெருமான் நினச்சிருந்தார்னா உடனே சுவாமி பராசக்தி அன்னை உடனே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அதனுடைய தவத்தினுடைய பலனாக அது பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் செய்து முருகப்பெருமான் பரமேஸ்வரர்கிட்டையும் பராசக்தி அன்னைகிட்டையும் அவர்களுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் அப்படிங்கிறது தான் அந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் வரக்கூடியது இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க. பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த தைப்பூசம் வருது. அதனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்வோம். அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் 2026 பார்த்திங்க அப்படின்னா அநேகமான சுப முகூர்த்த தினங்கள். பிப்ரவரி 6ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி, பிப்ரவரி 13, 15, 16, 20 ஆகிய எல்லா தினங்களுமே பார்த்திங்க அப்படின்னா சுப முகூர்த்த தினங்களாக வருகிறது. அதே மாதிரி பிரதோஷ தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு பிரதோஷ தினம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான அற்புதமான நாள். ஏகாதசி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13, பிப்ரவரி 27 இரு தினங்கள் ஏகாதசி வருதுங்க. பெருமாளுக்கு மிகவும் உகந்தமானது திருவோணம் நட்சத்திரம். அந்த திருவோண நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வருகிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானதான அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17 வருது. இது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் கொண்டதாக இந்த பிப்ரவரி மாதம் வருது. உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. சிவாய நமஹ. சிவாய நமஹ. கன்னி ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக கவனிங்க. கன்னி ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருது. அது என்னங்க விபரீத ராஜயோகம் அப்படின்னா, நமக்கு கெடுபலன் தரக்கூடிய கிரகங்கள் கெட்டு போவது. சரி, உங்களுக்கு யாருங்க கெடுபலன் தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா, நமக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அவர் தாங்க எங்கள் வீட்டில் காரை கொண்டு நிப்பாட்டிடுறாரு, வண்டியை கொண்டு விட்டுறாரு அப்படின்லாம் நினைக்காதீங்க.
கெடுபலன் தரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது 6ஆம் இடத்திற்கு உடையவர், அப்புறம் அஷ்டமஸ்தானத்திற்கு உடையவர், 12ஆம் பாவத்திற்கு உடையவர். இவங்கெல்லாம் கொஞ்சம் கெடுபலனை தருவாங்க. பொதுவாகவே எல்லா ஜாதகத்திலையும் உள்ளது தான். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த எல்லாமே, அதாவது ஒன்று சூரியனாக மாறுகிறார், 12ஆம் அதிபதி சூரியன் இல்லையா, அதே மாதிரி அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய், 6ஆம் அதிபதி சனி, இது எல்லாமே கொஞ்சம் கெடுபலனை தரக்கூடிய ஒரு கிரகங்கள். இது எல்லாமே எங்கே வந்து உட்காருதுன்னா 6ஆம் இடத்துல போய் உட்காந்து கெட்டு போயிடுது. அப்போ என்ன ஆகி போகுதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அப்படியான ஒரு பெரிய ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இதற்கு விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர். அதனால் வந்து அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும், திடீர் லாபங்கள். அதனால் முக்கியமாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுமா, இந்த காலத்தை இந்த சமயத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். சொத்து பிரச்சனை இருக்குது, ஏதாவது கொடுக்கல் வாங்கல ஏதோ ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட் இருக்குது, பங்காளிகளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தீர்த்து வச்சுக்கணும், உட்காந்து பேசணும். நமக்கு சாதகமான காலம் எப்போன்னா இப்போ உங்களுக்கு சாதகமான காலம். அதனால் கன்னிராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாதத்தை பயன்படுத்திங்க, உங்களுக்கு சாதகமான பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 6ஆம் இடத்திலே செல்கிறார், குருவினுடைய பார்வைக்குள்ளே வருகிறார். குழந்தை இல்லாதவங்க கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும், அது ஒரு பெரிய நல்ல பலன். 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உடல் வியாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். அதனால் உடல் புத்துணர்ச்சியாக உணர்வீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக பல விஷயங்களை செயல்படுவீங்க. பல வகையிலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருது. அதே போல் 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கடன் வியாதிகள் ரோகத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால தீராத கடன் இருந்தால் கூட அந்த கடன் எல்லாம் தீர்க்கப்படும். பெரிய கடன் இருக்குங்க, எப்போது தான் தீர்க்கப்படும்னு தெரியல, கவலையே விடாதீங்க, இந்த மாதம் கிடச்சிடுவீங்க. அடைக்கிறீங்க முக்கால்வாசி பாகத்தை, அதில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வரவு ஏற்பட்டு ஒரு முக்கால்வாசி பாகத்திற்கு அந்த கடனுக்கு உண்டான அடைப்பை நீங்கள் அடைச்சிடுவீங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பல கிரகங்களினுடைய சேர்க்கை 6ஆம் இடத்துல இருக்குது. அதாவது ஏற்கனவே சொன்னோம் பாருங்கள், அந்த 12ஆம் அதிபதி மட்டும் இல்லை, சூரியன் மட்டும் இல்லை, சுக்கிர பகவான் சேர்கிறார், புதன் சேர்கிறார், ராகு பகவான் சேர்கிறார், செவ்வாய் பகவான், சனி பகவான், ஏகப்பட்ட கிரகங்கள் அந்த 6ஆம் இடத்திலே சேருகிறது கன்னிராசிக்கு. அதனால் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலையிலே ஒரு நல்ல ப்ரமோஷன் ஏற்படும். ஆனால் வேலை நேரமும் கூடுதலாகும், அதையும் நீங்கள் கவனம் வச்சுக்கணும். வேலை நேரம் அதிகமாக வேலை செய்ய போகிறீங்க நீங்கள். அதனால் வேலைக்கு எந்த சமயம் போய் ப்ரமோஷன் கேட்டால் கொடுப்பாங்கன்னு தெரில, ரொம்ப நாளாக எனக்கு ஒரே சம்பளத்திலே ஓட்டிகிட்ருக்கேன், இது போய் கேட்குறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது, இது எப்படிங்க கேட்குறது அப்படின்லாம் தயக்கம்லாம் படாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் ஏன்னா உங்களுக்கான வேலை தேவை இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தணும். இந்த மாதத்தில் நீங்கள் போய் சம்பளத்துக்கான உயர்வை நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு சாங்ஷன் ஆகும். அதனால் சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் வருகிறது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சி உண்டு. சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். பிரதோஷ தினம் பிப்ரவரி 14 சனி பிரதோஷம். அதே போல் தைப்பூசத்திலே முருகனை கும்பிட்டுவாங்க. குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்படும். சிவாய நமக. சிவாய நமக. நம்ம பார்க்கக்கூடிய அந்த அக்ஷரா அண்ணாமலை சேனல் அப்படிங்கிறது நம்ம அற்புதமான ஒரு யூடியூப் சேனல். பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதான ஒரு சேனல். இந்த சேனலை பின்தொடருங்க. முக்கியமாக இதில் போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே வருவதையும் உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி பலன்கள், அதுபோக வரக்கூடியதான இந்த வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே இதில் போட போகிறோங்க. அதனால் இதை நீங்கள் உடனே பார்த்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுவீங்க. நாம் பார்க்கக்கூடிய அடியன் சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படியான கணனம். அதனால் கோவிலில் செய்யக்கூடியது, அதே மாதிரி நவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோயில், திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டிபத்து பூர்த்தியெல்லாம் செய்யக்கூடியதான திருக்கடையூர் கோவில், அது மாதிரி பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் நம்ம எழுதுகிறாங்க. அவங்களுடைய கோவில் அனுஷ்டானத்தை வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கப்படி தான் கடைபிடிக்கிறாங்க. அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடைபிடித்தோம்னா நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷமம் ஏற்படும்.
அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. சிவாய நமக.